ஓகே, கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். சும்மா நம்ம கிளாஸில் பேசுகிறது இதெல்லாம். இதோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரி, ஜாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது எந்த கொஸ்டின் இது? யூபிஎஸ்சியில் இப்போ போன முந்தானேத்து எத்தனாம் தேதிமா? 16ஆம் தேதியா? 16/6/2024 அன்றைக்கி நடந்த கொஸ்டின்ஸு. சும்மா ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம் எல்லோரும். சும்மா கிளாஸில் பேசுகிற கதை இது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நீங்களே உங்களால் ஈஸியாக எதுவும் பண்ண முடியும். என்ன சார் கொஸ்டின்னு அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் படிங்க பார்ப்போம். ஆன்லைனில் இருக்கிறவங்க படிங்க, படிச்சுட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஜியாகிரஃபி முடித்தா சும்மா படித்து பார்த்துருப்போம். இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம், ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம். சரி, ரைட். இங்கே பாருங்கள். த அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் மோர் பை இன்கமிங் சோலார் ரேடியேஷன். பல டைம் பேசியிருப்போம். சூரிய கதிர்வீச்சு, அதாவது சோலார் ரேடியேஷன், அது வந்து வேவ் லென்த்து கம்மி, ஃப்ரீக்குவென்சி அதிகம், அதிர்வெண் அதிகம், அலைநீளம் கம்மி. ஸோ அதை யாரால் பிடிக்க முடியாது? அட்மாஸ்பியர்னால் பிடிக்க முடியாது. ஸோ வந்து என்ன ஆகும்? சூரிய ஒளி எங்கே வந்து படும்? தரையில் வந்து படும். பல டைம் பார்த்துருப்போம். ஜியாகிரஃபியில் பார்த்துருக்கோம், கெமிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம், ஃபிசிக்ஸில் பார்த்துருக்கோம். தரை ஹீட் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்? தரையிலேருந்து அந்த ஹீட்டு டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், புவி கதிர்வீச்சு. அப்படியே உல்ட்டா ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிரும், அதிர்வெண் குறைஞ்சிரும், வேவ்லென்த் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். அதை தான் யார் அப்சர்வ் பண்ணுவாங்க? க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அவங்க தான் அப்சர்வ் பண்ணுவாங்க, மற்றவங்க அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. பார்த்துருவோம். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, சிஎஃப்சி, நைட்ரஸ் ஆக்சைடு, ஆமாவா இவங்களாம். அப்புறம் H2O மாலிகுல் அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க? மேலே ரைஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்னது? சரியா தப்பா? கரெக்டா? இன்கரெக்டா? தப்பு. அப்போ சோலார் ரேடியேஷன்னால் அட்மாஸ்பியர் அதிகமாக ஹீட் ஆகாது. ஹீட் ஆகும், லைட்டாக ஹீட் ஆகும். எங்கே? ஓசோன் படலம் இருக்குல்ல, அவங்க அந்த க்ளவுடு இருக்குல்ல, அவங்களாம் அப்சர்வ் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் லைட்டாக ஹீட் ஆவாங்க. அப்போ நம்மளை புவியோட அட்மாஸ்பியர் அதிகமாக எதனால் ஹீட் ஆகும்? டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனில் தான் ஹீட் ஆகும். இங்கே என்ன போட்டிருக்கான்? சோலார் ரேடியேஷனால் தான் அதிகமாக ஹீட் ஆகும்னு போட்டிருக்கான். ஆனால் தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. நம்பர் 1. நம்பர் 2 இது எல்லாமே நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தமிழில் சொன்னோன்னு சொல்லிட்டீங்களா? கிளாஸை கரெக்டாக ஒழுங்காக கதை மாதிரி அட்டன் பண்ணுங்க, அவ்வளோதான். சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணால் போகுது. எதாவது படிச்சிங்க யூபிஎஸ்சின்னு நீங்கள்? ஹேமந்த், பிரணவ் சௌபரி. ரைட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இப்போ போவோம். இன்னும் முடியலை. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன போட்டிருக்கான்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன் தி அட்மாஸ்பியர் ஆர் குட் அப்சர்வர்ஸ் ஆஃப் லாங் வேவ் ரேடியேஷன். ஆமாவா? லாங் வேவ் ரேடியேஷன் எது? சோலார் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். லாங் வேவ் லென்த் அதிகமாயிரும். அதை தான் யார் அப்சர்வ் பண்ணுவாங்க? சூரியன்லேருந்து இருக்கிறது ஷார்ட் வேவ் ரேடியேஷன், அதை அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால தான் நேராக அங்கே வந்து படும். நடத்தும் பொழுதே சொல்லியிருப்பேன், ஷார்ட் வேவ் லென்த், லாங் வேவ் லென்த். அதேமாரி என்னது? ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்ததுன்னா வேவ் லென்த்து கம்மியாக இருக்கும். அப்படியே உல்ட்டா ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருந்தால் வேவ் லென்த் அதிகமாகும். இப்போ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படியே உல்ட்டாவாயிடும். ஃப்ரீக்குவென்சி கம்மியாயிரும், வேவ் லென்த் அதிகமாகிடும். ஸோ அதை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 என்னது? கரெக்டு. ரொம்பலாம் படிக்க வேண்டாம், கிளாஸில் பல டைம் பேசுனது. அப்போ எதுக்குடா இவன் இதெல்லாம் சொல்லி தரான்னு நினச்சிருப்பீங்க பாருங்க. ஓகேவா? அப்போ என்னது கரெக்டு? ஆன்சர் என்னது? இதில் ஏ சொல்லியிருக்கான், போத்து 1 and 2 கரெக்ட் அப்படின்ட்டான். அப்போ இது ஆன்சர் கிடையாது, 1 தப்பு, எனக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்டு, இதுவுமே கிடையாது. அடுத்ததே நம்ம போக வேண்டாம். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, 2 இன்கரெக்ட், 1 தப்பு. கரெக்டாக அப்போ அதையும் விட்டுற வேண்டியது. அடுத்து என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்டு, அதான் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். அப்போ ஆன்சர் என்னது? ஏ. ஃபஸ்ட்டு கொஸ்டினே இது. டி. ஃபஸ்ட்டு கொஸ்டினே இவ்வளோ தாங்க. புரியுதா? பேஸ் எங்கே இருக்குது? எல்லாமே பேசிக் கான்செப்ட். நீங்கள் எங்கேயோ கச்சாமச்சா அங்கங்கெல்லாம் படிக்கவே தேவையில்லை. நீங்கள் படிக்கிறத நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும். ஸ்கூல் புக்ஸ், என்சிஆர்டி புக்ஸ், சரியா? ஸ்டேட் போர்டு புக்கில் அதோட அதிகமாக இருக்குது, அதை விட்டுருங்க. ஸ்டேட் போர்டு புக்கு படித்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். இதை புரிஞ்சு படிச்சுருந்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்காக நீங்கள் போய் நான் என்சிஆர்டி தான் படிக்கலாம் தேவையில்லை.
கெமிஸ்ட்ரி புரிஞ்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் புரிஞ்சிருக்கணும், ஜியாகிரஃபி புரிஞ்சிருக்கணும் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி மற்றதுக்கெலாம் என்ன பண்ணும், ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு பேசிக், ஸ்கூல் புக்கு 6லேருந்து 10th வரைக்கும் ஸ்டேட் போர்டுனா, என்சிஆர்டினா 6லேருந்து 12th வரைக்கும், சோசியல் சயின்ஸு முடிச்சிருந்தால் போதும். அடுத்து போகலாமா, இன்னொரு கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் அதே ஜியாகிரஃபிலேருந்து தான் வந்திருக்கு, நிறையா சயின்ஸ்லேருந்து வராது. இது ட்ரை பண்ணுறீங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். பார்த்துருப்போம், ஈக்குவேட்டர்கிட்ட திக்னஸ் வந்து 13 கிலோமீட்டர். இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் முன்னாடியே. 13 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கும். ட்ரோபோஸ்பியர்னுடைய ஹைட்டு 18 கிலோமீட்டர் இருக்கும். போலார் வர வர ட்ரோபோஸ்பியர்னுடைய ஹைட் எவ்வளவு? வெறும் 8 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதனால தான் பார்த்துருப்போம், ஆவரேஜ் ஹைட் ஆஃப் தி ட்ரோபோஸ்பியர் எவ்வளவு? வெறும் 13 கிலோமீட்டர் தான் போட்டிருப்போம் ஆவரேஜ், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோம்னா. அதுக்கான காரணத்தை அங்கேயே சொல்லியிருப்போம் நடத்தும் பொழுது. என்ன காரணம்னா, ஈக்குவேட்டரில் எப்பயுமே எப்படி இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்பம் அதிகமானா வளிமண்டலம் நல்லா மேலே ரைஸ் ஆகுமா, அப்போ ரொம்ப தூரத்துக்கு ஹைட் ஆகிடுது. அதனால தான் அங்கே திக்னஸ் அதிகம். ஏன் ரைஸ் ஆகிறதுக்கு பேர் என்னது? வளிமண்டலம் கீழேருந்து ஹீட் ஆகி மேலே ரைஸ் ஆனால் அதுக்கு பேர் என்னது? கன்வெக்ஷன் கரண்ட். பார்த்தோமா? ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம், இங்கேயும் பார்த்துருப்போம், ஜியாகிரஃபிலையும் பார்த்துருப்போம், கெமிஸ்ட்ரிலையும் பார்த்துருப்போம். கன்வெக்ஷன் கரண்ட், அதனால் திக்னஸ் அதிகம். போலில் என்ன இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் சன்லைட் கம்மியாக இருக்கும், ஸோ ஹீட்டு கம்மியாக இருக்கும், மேலே ரைஸ் ஆக முடியாது. கிராவிட்டினால் கீழே ஈர்க்கப்பட்டிருக்கும். இப்போ கிராவிட்டிக்கு எதிராக எதனால் நடந்துச்சு இது மேலே போச்சு? கன்வெக்ஷன் கரண்ட், வெப்பச்சலனம். அப்போ என்னது? போத்து கரெக்டு. அதேமாதிரி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டு தி ஸ்டேட்மெண்ட் 1, சரியா, ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 2. இதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அப்போ என்ன ஆன்சரு? ஏ. அப்படி தான். சும்மா கிளாஸில் பேசுகிற கதை பார்த்துருக்குமா இல்லையா? இவ்வளோதாங்க. இதான் யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் என்ன போட்டிங்க, அனுப்பியிருக்கீங்களா? பாருங்கள், அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 பின்வரக்கூடிய எந்த லேட்டிடியூடில் சூரிய ஒளி 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஜூன் 21னா சூரிய ஒளி செங்குத்து எங்கே போடும்? ஜூன் 21 அப்போயா? அதுதான் கான்செப்ட் விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பேசிக்லேருந்து நடத்துகிறேன். ஜூன் 21 வட அரைக்கோளத்தில் சூரிய ஒளி செங்குத்தாக போடும். ஜூன் 21 வரப்போகுது இப்போது. அப்போ இந்த டைமில் சூரிய ஒளியோட ஆங்கிள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். வட அரைக்கோளத்தில், வட அரைக்கோளம்னா நார்தன் ஹெமிஸ்பியர், ஈக்குவேட்டருக்கு மேலே உள்ளது. கரெக்டாக படித்து பார்த்துருப்போம். இங்கே எல்லாமே இரவோட பகல் அதிகமாக இருக்கும். ஞாபகம் இருக்கா? வட அரைக்கோளத்தில் ஈக்குவேட்டருக்கு மேலே இரவோட பகல் நேரம் அதிகமாக இருக்கும். பகல் அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அதான் கொஸ்டின். பகல் நேரம் 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். எங்கே? நார்தன் ஹெமிஸ்பியரில். ஈக்குவேட்டரில் கூட இருக்காது, நார்தன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும். சரியா? வட அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய 2 கோடு எது? இதில் வட அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய 2 கோடு எது? இது வட அரைக்கோளத்தில் இருக்கா? ட்ராபிக் ஆஃப் கேன்சர். யார் சொன்னது? அதான் ஆன்சரு. இது எந்த புக்கிலையும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ ஆன்சர் என்னது? 2 and 4 அப்படி தான். புரிஞ்சிருந்தால் முடிஞ்சு போச்சு. கொஸ்டினை புரியணும், யோசிக்கணும். அவன் அதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்கான். நீங்கள் எந்த புக்லேயும் பார்த்துருக்க முடியாது கொஸ்டின்லாம். இனிமேலாக தான் அந்த புக்கில் வரும். புரிஞ்சதை வச்சு ஆன்சர் வந்துச்சா? நம்ம கிளாஸில் பார்த்தது தானே இது. புக்கில் இருக்குது, ஸ்டேட் போர்டில் 6வது புக்கில் இருக்குது. ஆமாவா? மனப்பாடம் பண்ணணும்னு பார்க்கக்கூடாது, கான்செப்ட் புரிஞ்சிக்கணும். அவன் வேணுன்னே இப்படி தான் கேட்பான். போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் எல்லா கொஸ்டினும். நீங்கள் தான் வந்து சொல்லி தான் என்ன எனக்கு, ஓ நான் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் நடந்துச்சா அப்படின்னு தெரியும். நான் ஏதோ ஐஐடியில் படித்தேன், அமெரிக்காவில் படித்தேன். பேசிக் கான்செப்ட்டு அவ்வளோதான்.
கேள்வி கேட்கணும், என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னு. புரிஞ்சுதா? இவ்வளோ தாங்க. ஐஏஎஸ்லாம் பெரிய கம்பல்சரிலாம் கிடையாது. ஐஏஎஸ் எக்ஸாம்னா பேசிக் புரிஞ்சிருந்தால் போதும். நிறைய பேர் என்னையா பேசிக்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்துன்னா அது முடிஞ்சு போச்சு. இப்போ 3 கொஸ்டின் பார்த்தோம், 3க்குமே ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்து நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கொடுத்தது மட்டும்தான். ஓகேவா? சரி ரைட். அன்றைக்கி ஏதாவது வேறு ஏதாவது பார்க்கலாம்.